தமிழகத்தில் மறைக்கப்படும் நீதிக்கு புறம்பான உண்மை செய்திகளை உள்ளபடி உடனுக்குடன் வெளிப்படுத்தும் நமது ரிப்போர்ட்டட் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். மாவட்ட செயலாளர் அசோக் பதவி தப்புமா? தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு மாவட்டங்களில் அதிமுகவின் கட்சியின் வளர்ச்சி எந்த அளவிற்கு உள்ளது என ஒரு குழு அமைத்து பார்வையிட்டு வரும் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எதிரியின் மறைமுக தொடர்பு வைத்துக் கொண்டு செயல்படாமல் இருக்கும் மாவட்ட செயலாளர்களை அதிரடியாக மாற்றப் போவதாக தெரிய வருகின்றது. கடந்த அதிமுக ஆட்சியில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தனித்திருந்த ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் இணைத்து கழக ஒருங்கிணைப்பாளர் துணை முதல்வர் என பதவியை கொடுத்த போது அவரும் தமது கோஷ்டியை சேர்ந்த முன்னாள் வேளச்சேரி எம்எல்ஏ அசோக்கை அழைத்து வந்து குடிசை மாற்று வாரிய தலைவர் ஆக்கியவர். 2020 ஒட்டு மொத்த மாவட்டங்களை பிரித்த பொழுது மேலும் தென் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட செயலாளராக அவருக்கு பதவியை கொடுத்து தமது பக்கத்தில் வைத்துக் கொண்டுள்ளார். அதைத் தொடர்ந்து 2021 சட்டசபை பொது தேர்தலில் மாவட்ட செயலாளர் என்ற அந்தஸ்தை வைத்து வேளச்சேரி தொகுதி எம்எல்ஏ வேட்பாளராக நின்றார். படு தோல்வியை சந்தித்து காங்கிரஸ் கட்சியை வெற்றி பெற வைத்துள்ளார். இப்படி தோல்வியை சந்தித்த அசோக் அதிமுக வட்ட செயலாளர் முன்னாள் கவுன்சிலர் மூர்த்தி மீண்டும் வெற்றி பெறக்கூடாது என அவரை மாற்று வார்டில் கவுன்சிலர் வேட்பாளராக நிற்க வைத்து தோல்வியை சந்திக்க வைத்துள்ளார். இதில் விரக்தியான மூர்த்தி கட்சி தலைமையிடம் மாவட்ட செயலாளர் அசோக்கை மாற்ற வேண்டுமென போர்க்கொடி தூக்கிய பொழுது அவரை சமாதானம் படுத்தும் விதமாக மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் பதவியை கொடுத்துவிட்டு தற்பொழுது அத்தொகுதியில் பகுதி செயலாளர் என நியமித்துள்ளார். மேலும் வேளச்சேரி தொகுதியில் கவுன்சிலராக இருந்த டிடிவி தினகரன் அணிக்கு சென்று இசக்கி சுப்பையா மூலமாக அதிமுகவிற்கு வந்த சரவணன் மாநில அம்மா பேரவை இணை செயலாளரானார். மாவட்ட செயலாளரா அசோக் அவரையும் செயல்படுத்த விடாமல் முடக்கி வைத்துள்ளார். குடிசை மாற்று தலைவராக இருந்த அசோக் தம்முடைய தவறுகளை தெரியக்கூடாது என திமுக கட்சிக்கு மறைமுகமாக தமது ஆதரவை தெரிவித்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவரை எம்எல்ஏ வேட்பாளராக வெற்றி பெற வைத்து அவர் தோல்வியை சந்தித்தது போல் காட்டிக் கொண்டு உள்ளார். இவ்விஷயம் எடப்பாடி பழனிசாமிக்கு புள்ளி விவரமாக தெரிந்துள்ளதால் மாவட்ட செயலாளர் அசோக் பதவியை பறிக்க கூடும் என அக்கட்சி நிர்வாகிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது என தெரிய வருகின்றது. மேலும் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வேளச்சேரி தொகுதியில் அதிமுக டெபாசிட் இழந்து 3ஆம் இடத்திற்கு சென்றது பெரும் வேதனை அளிக்கின்றது என நிர்வாகிகள் எடுத்துக்காட்டுகிறார்கள்.